ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஃபேமஸ் டிஷ் பிசிபெல்லே பாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி பருப்புலாம் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் பிசிபெல்லே பாத் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எப்படி ரெடி பண்றத தனியா ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். லாங் வீடியோ இந்த ரெசிபிக்கு போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ண முன்னாடி நம்ம குக் பண்ண ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், புளி கரைசல், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிருங்க. லாஸ்டா கடலை பருப்பு, முந்திரி, கொத்தமல்லி தழை எல்லாம் ஆட் பண்ணா பிசிபெல்லே பாத் ரெடி ஆயிடும்.